ஐயோ இந்த ஆட்சியில் அப்படியாகிவிட்டது, ஐயோ இந்த ஆட்சியில் அப்படியாகிவிட்டது. காரி துப்புகிறார்கள் மக்கள், காரி துப்புகிறார்கள். என்னவென்று, உங்களுடைய ஆட்சியில் 4000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டது. யார் கடத்தினார்? திமுகவை சேர்ந்த அயலக அணி அமைப்பாளர். ஒரு மேயராக இருந்து கொண்டு ஆட்சியில் ஒரு எம்எல்ஏவை எப்படி மதிக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கின்ற அந்த மேயரை பார்த்து கேட்கிறார்கள். 4000 கோடியில் ஒரு ரூபாய் கூட எங்கே போனது என்று தெரியவில்லை. 4000 கோடியை ஸ்வாகா செய்துவிட்டு உடனே ஓடி வருகிறார் சேகர் பாபு. ஐயோ, அது அந்த பாப்பா கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீர்கள், அது பாப்பா என்கிறார். தாவேகாவை பார்த்து மேயர் முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உருட்டு உதயநிதி முதல் கனிமொழி வரை அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நவத்வாரங்களிலும் உங்களுக்கு புகை வருகிறது. கோட்டை போட்டா நம்ம தளபதி சிஎம், கோட்டை கழட்டினா அவர் மக்கள் தலைவர், அப்படித்தான் பேசுவார். எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் வளமும் இனி எங்களுடைய நலமும் மக்கள் வளமும் புரட்சி தளபதி அண்ணன் விஜய் என எங்கும் முழங்கு என்று கூறிக்கொள்வதற்காகவும் இந்த இயக்கத்தின் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை கான் என்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் ஒன்றுதான். செய்கின்ற தொழில் என்பது நல்லது செய்தால் நல்லவர், தீயது செய்தால் தீயவர். அதாவது நம்முடைய தளபதி, நம்முடைய மாபெரும் முதலமைச்சர் மாபெரும் வெற்றியை உலக வரலாற்றில் இதுவரை யாரும் பெறாத அளவுக்கு 2 ஆண்டுகளில் இயக்கத்தை ஆரம்பித்து மாபெரும் வளர்ச்சியை எப்போது எங்கே ஒரு 4 தொகுதிகளில் கூட பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்தாலும் 108 திவ்ய தேசங்களை போல 108 திவ்ய பிரபந்தத்தை போல மாபெரும் வெற்றி பெற்று மக்களின் பேர் ஆதரவோடு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில், அதாவது சனாதனத்தை ஒழிப்பேன், சனாதனத்தை ஒழிப்பேன், ஈ போல கொசு போல ஒழிப்பேன் என்று கூறிய தீய சக்தி திருடர்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிய இந்த இயக்கம் இனி காலமெல்லாம் வெற்றி பெற போகின்ற புரட்சி தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் இந்த இயக்கத்தில் என்னுடைய பணியும் ஒரு சிறு துரும்பாக இருக்க வேண்டும் என்று புரட்சி தளபதியின் கொள்கைகளினால் நம்முடைய அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களுடைய அந்த சேவையை பார்த்து, நம்முடைய ஆதவ் அர்ஜுனா அண்ணன் அவர்களை பார்த்து, நான் இந்த இயக்கத்திற்கு வருவதற்கு மற்றும் ஒரு காரணம், அண்ணன் ஆதவ் அர்ஜுனா என்றால் அது மிகையாகாது. அண்ணே, நான் ஆர்கே நகர் தொகுதியில் இருந்து வருகிறேன் என்று சொன்னவுடன், உங்களுடைய ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு அருமையான வேட்பாளர், மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு எண்ணம் கொண்ட ஒரு வேட்பாளர் சகோதரர் மரிய வில்சன் அவர்களை உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன். அவர் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனிதர். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களை பற்றின மாண்பு உடையவர். உங்களுக்காக உழைக்க அனுப்பி இருக்கிறேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரர் மரிய வில்சனோடு நீங்களும் போய் ஒத்துழைப்பாக செயல்படுங்கள் என்று கூறினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நல்ல அமைச்சரை, நிதி அமைச்சரை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று கூறினார். இதுவரை புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு, அம்மா இங்கு நின்று வெற்றி பெற்ற பிறகு இதுவரை இந்த மாதிரியான எழுச்சியை நாங்கள் பார்த்து 10 வருடங்களுக்கும் மேலாக ஆகிறது. அந்த எழுச்சியை புரட்சி தளபதி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தளபதி விஜய் அவர்களின் மூலமாகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை பார்த்து சிலர் பொசுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம் என்றுதான் அதை எப்போதும் சொல்வோம். தமிழக மக்களும் அதை அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். அந்த இயக்கத்தில் ஒருவர் இன்றைக்கு அதன் தலைவரே வெற்றி பெறவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் அநியாயத்தை இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு விளம்பர மாடல் அரசாக இருந்து கொண்டு திராவிட மாடல் என்று கூறி ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்திவிட்டு இன்றைக்கு வெட்கமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி வெற்றி பெற்று நம்முடைய தாவேகா புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இதுவரை உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கு கூட ஒரு 4 மாவட்டத்திற்கு மேல் அனுமதிக்காத ஒரு கேடுகட்ட ஆட்சி, கேடுகட்ட இயக்கம் இருந்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் திமுகவாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருந்தாலும் இந்த மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார். ஆட்சி அமைத்து ஒரு 10-15 நாட்கள் கூட ஆகவில்லை. அவர் நன்றி சொல்வதற்கு
போவதற்கு முன்பாகவே என்ன பேசுகிறார்கள்? ஐயோ இந்த ஆட்சியில் அப்படியாகிவிட்டது, ஐயோ இந்த ஆட்சியில் அப்படியாகிவிட்டது. காரி துப்புகிறார்கள், மக்கள் காரி துப்புகிறார்கள். என்னவென்று, உங்களுடைய ஆட்சியில் 4000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டது. யார் கடத்தினார்? திமுகவை சேர்ந்த அயலக அணி அமைப்பாளர். உங்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு ஒரு மேயராக இருந்து கொண்டு ஆட்சியில் ஒரு எம்எல்ஏவை எப்படி மதிக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கின்ற அந்த மேயரை பார்த்து கேட்கிறார்கள், 4000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் கால்வாய் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டைஸ் பேக்கேஜ் என்று ஆரம்பித்தார்கள். 4000 கோடியில் ஒரு ரூபாய் கூட எங்கே போனது என்று தெரியவில்லை. நம்முடைய பகுதியில் மழைநீர் வடிந்திருக்கிறதா? நம்முடைய பகுதியில் குடிநீரில் கால்வாய் கழிவுநீர் கலந்து வருவது நின்று விட்டதா? இவர்கள் ஆட்சியில் எதுவுமே நடைபெறவில்லை. 4000 கோடியை சுவாகா செய்துவிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அந்த மேயரை பார்த்து, என்ன அப்படி 4000 கோடியை ஒதுக்கினீர்களே, மழைநீர் இப்படி வழிந்தோடுகிறதே, மக்கள் சிரமப்படுகிறார்களே என்று கேட்கும் போது, இன்றைக்கு ஒரு மெழுகுவர்த்தியை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருவிக நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்லவியிடம், நம்முடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினரிடம் அதை கொடுப்பதற்கு கூட மனதில்லாத அந்த மேயர் அன்றைக்கு 4000 கோடி என்ன ஆச்சு என்று கேட்கும் போது உடனே ஓடி வருகிறார் சேகர் பாபு. ஐயோ அந்த பாப்பா கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீர்கள், அது பாப்பா என்கிறார். அது பாப்பா என்றால் அதை ஏன்பா அப்புறம் மேயர் ஆக்கினீங்க? இப்படி வெட்கம் இல்லாமல் அன்றைக்கு கூறியவர்கள், ஓடி ஓடி அன்றைக்கு ஜால்ரா போட்டவர்கள், ஓடி ஓடி அன்றைக்கு சால்ஜாப்பு போட்ட அந்த மேயர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லை. தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நல்லது செய்ய வழி இல்லை. 4000 கோடி போன இடம் தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு தாவேகாவை பார்த்து மேயர் முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உருட்டு உதயநிதி முதல் கனிமொழி வரை அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நவத்வாரங்களிலும் உங்களுக்கு புகை வருகிறது. என்ன சொல்கிறீர்கள்? இந்த ஆட்சி முடிவுரை எழுதப்படும், இந்த ஆட்சி நாளைக்கு முடிந்துவிடும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? திமுகவினருக்கு எப்போதுமே வெட்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஆட்சி வந்த ஒரு வாரத்திலேயே இத்தனை குறைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் முன்பே சொன்னது போல இந்த ஆட்சி எப்போதும் மீண்டும் பனமரத்தில் வவ்வாலா தளபதிக்கு சவாலா என்பது போல இனி ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றி கழகமும் ஆர்கே நகரில் இருந்த கன்னியாகுமரி வரை, காசிமேட்டில் இருந்த கன்னியாகுமரி வரை நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம். யார் என்ன கூக்குரல் இட்டாலும் சரி, கோட்டை போட்டா நம்ம தளபதி சிஎம், கோட்டை கழட்டினா அவர் மக்கள் தலைவர், அப்படித்தான் பேசுவார். மக்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. இனி நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.